நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5ல் இருக்கக்கூடிய பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2025ல் நமக்கு வந்து பாடப்புத்தகம் சிலபஸ் வந்து மாற்றி அமைச்சிருக்கிறாங்க, திருத்திய பதிப்பு. ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பழைய வீடியோக்கள் பழைய மெட்டீரியல் வந்து அதை வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நியூவாக இருக்கக்கூடியது தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இது வந்து கண்டிப்பாக 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, தமிழகத்தில் நீங்கள் எந்த ஒரு அரசு போட்டித் தேர்வு நீங்கள் எழுதுகிறவங்க இருந்தாலும் கூட இந்த தமிழ் கட்டாய தகுதி தேர்வு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதனால் அந்த தேர்வுக்கு நிச்சயமாக 10ஆம் வகுப்பு அதுக்கப்புறம் 9ஆம் வகுப்புல இருந்து தான் கேள்விகள் வரும். மேக்ஸிமம் வந்து இந்த 10th தமிழ்ல இருந்து தான் வரும். அதனால் அவர்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே வெற்றிகரமாக இயல் 1, 2, 3, 4 வந்து பார்த்துட்டோம். அது பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லைனாக கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து இயல் 5க்கு உண்டான நம்ம புக் பேக் ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ வந்து புக் பேக் ஆன்சருக்கு வந்து போயிடலாம். இதில் வந்து நமக்கு வந்து திறன் அறிவோம் பலவுள் தெரிகளை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர். கூற்று 2, அவருக்குள் இருந்த கலைத்தன்மை வளர அது உதவியது. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, கூற்று 1 மற்றும் 2 சரி. ஸோ அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 2 வந்து பார்த்தலாம். வினா எண் 2ல் ஒரு பாடல் வரி வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? மயோமர கதமோ மரி கடலோ மழை முகிலோ இப்பாடல் அடியில் குறிப்பிடப்படாத நிறத்தை கண்டறிக. பழுப்பு, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வினா எண் 3 கொஸ்டின் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தூக்குமேடை என்னும் நாடகத்தின் பாராட்டு விழாவில் தான் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. இத்தொடருக்கான வினா அமைக்க. ஸோ ஒரு இது கொடுத்துட்டு அதுக்கான வினா வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்போது வழங்கப்பட்டது, சரிங்களா? ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஆ, அதுதான் வந்து அதற்கான சரியான விடை. அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 4, சித்திரை வைகாசி மாதங்களை டேஷ் காலம் என்பர். சித்திரை வைகாசி மாதங்களை டேஷ் காலம் என்பர். ஆப்ஷன் இ, இளவேனில். அடுத்து குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் இ, குறிஞ்சி, மருதம், நெய்தல். அடுத்து வந்து குருவினா. குருவினால வந்து நமக்கு ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சரையு ஆறு பாயும் இடங்களை பட்டியலிடுக. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ எந்தெந்த இடங்கள்லாம் இந்த சரையு ஆறு அப்படிங்கிறது பாயுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் வந்து இதை மட்டும் எழுதினா போதுமானது. சோலைகள், சண்பகக்காடு, பொய்கைகள், தடாகங்கள், நெல் வயல்கள். ஸோ இங்கெல்லாம் வந்து நமக்கு சரையு ஆறு பாய்கிறது. அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா அயற்கூற்றாக எழுதுக. கலைஞர் இந்த பேராசிரியர் அன்பழகனுடைய ஒரு கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணோம்னா அயற்கூற்றா நம்ம எழுதணும், சரிங்களா? ஸோ கலைஞர் பழுமர கண்ணி பயன் கொள்ளும் பேச்சாளர், படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா கலைஞரை பேராசிரியர் அன்பழகன் கமா வரணும், அதுக்கப்புறம் கொட்டேஷனுக்குள்ள பழுமரக்கண்ணி பயன் கொள்ளும் பேச்சாளர் என்றும் படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர் என்றும் பாராட்டியுள்ளார். அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம அயற்கூற்றாக மாற்றியாச்சு. அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 3, உறங்குகின்ற கும்பகன் எழுந்திரையா எழுந்திரையா காலத்தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் கும்பகர்ணனை என்ன சொல்லி எழுப்புகிறார்கள், எங்கு அவனை உறங்க சொல்கிறார்கள். இது வந்து செப்டம்பர் 2020ல் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. உன் பொய்யான வாழ்வு முடிய போகிறது, காலனின் தூதர் கையில் படுத்து உறங்குவாய். இது வந்து பொது தேர்வில் கேட்ட ஒரு கொஸ்டின், ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. கீழ்காணும் தொடர்களில் பொருந்தாத முதல் கருப்பொருளை திருத்தி எழுதுக. அது வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம மாற்றி எழுதணும், ஓகேங்களா? உழவர்கள் மழையில் அதாவது உழவர்கள் மலையில் உழுதனர், முல்லை பூச்செடியை பார்த்தவாறே பரதவர் கடலுக்கு சென்றனர். ஸோ இங்கே உழவர்கள் உழுதனர் அப்படிங்கிறது தவறு. ஸோ உழவர் வயலில் உழுதனர், நெய்தல் பூச்செடியை பார்த்தவாறே பரதவர் கடலுக்கு சென்றனர், ஓகேங்களா? ஸோ இதுதான். அடுத்து வந்து சிறுவினா. சிறுவினாவில் வந்து பார்த்தோம்னா மருத நிலத்தில் கொழுவிச்சிருக்கும் காட்சியை கம்பரின் நயத்துடன் எழுதுக. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஓகேங்களா? குளிர்ந்த சோலைகளில் மயில்கள் ஆடுகின்றன, தாமரை மலர்கள் விளக்குகள் போல் உள்ளன, குவளை மலர்கள் கண்கள் விழித்து பார்ப்பன, நீர் அலைகள் திரை சீலைகளாய் விரிகின்றன அப்படிங்கிற ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. அடுத்து வந்து கம்பராமாயண பாடல் அடிகளுக்கு ஏற்ற பொருளை எழுதுக.
ஸோ இங்கே பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க, அதுக்கான பொருள் எழுதணும். ஓகேங்களா? காற்றாடி போல வில் பிடித்த யமனின் தூதர் கையிலே அப்படிங்கிறதா இந்த பாடல் வரிக்கான ஒரு விளக்கம். ஓகேங்களா? அதாவது கரங்கு போல விற்பிடித்த காலதூதர் கையிலே அப்படின்னா காற்றாடி போல வில் பிடித்த யமனின் தூதர் கையிலே. அது மாதிரி பாடல் வரி கொடுத்துருப்பாங்க, அதற்கான விளக்கம் வந்து நம்ம தமிழில் வந்து எளிமையான நடையில் எழுதணும். அடுத்து வந்து தமிழ் மொழிக்கு கலைஞர் செய்த சிறப்புகளுள் நீங்கள் அறிந்து கொண்ட இரண்டினை எழுதுக. தமிழ் வளர்ச்சித் துறையை உருவாக்கினார், தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பரவலாக்கினார், கோவையில் உலகத் தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தினார் அப்படிங்கிற இந்த 3 பாயிண்ட் இருக்கு. அடுத்து வந்து வினா எண் 4, கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதிகளில் மலை பயிர்களும் நிலப்பகுதியில் உழவு தொழில்களும் நடைபெறுகின்றன. காலப்போக்கில் பல மாற்றங்கள் நிகழ்ந்த போதிலும் பண்டைய தமிழரின் திணைநிலை தொழில்கள் இன்றளவும் தொடர்வதை அவற்றின் இன்றைய வளர்ச்சியையும் எழுதுக. ஓகேங்களா? அதுக்கான விடைகள் வந்து இங்கே இருக்கு. நெய்தல் மக்கள் மீன் பிடித்தல் உப்பு காய்ச்சுதல் தொழிலை நவீனமயமாக்கப்பட்டு பெரும் முதலீட்டில் செய்கின்றனர். மருத நிலத்தில் உழவு தொழில்கள் நிகழ்கிறது. இத்தொழில் நவீன இயந்திரங்கள் மூலம் நடைபெறுகிறது. அடுத்து வந்து நெடுவினா பாருங்கள், இதெல்லாம் நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து மார்ச் 2025 இந்த ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு வினா, போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், நாடக கலைஞர், திரைக்கலைஞர், இயற்றமிழ் கலைஞர் ஆகிய தலைப்புகளை கொண்டு கட்டுரை ஒன்று எழுதுக. கலைஞர் லெசன்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். அடுத்து வந்து சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன் என்ற தலைப்பில் இலக்கிய உரை எழுதுக. அடுத்து 3வது கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா, பாய்ச்சல் கதையில் மைய கருத்தை குறிப்பிட்டு கதையை சுருக்கி எழுதுக. அடுத்து வந்து மொழியை ஆள்வோம், ஒரு பாடல் வரி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதை வச்சு எழுதணும். அடுத்து வந்து மொழிப்பயிற்சி வந்து நமக்கு வந்து ஒரு பேராகிராஃப் இங்கிலீஷில் கொடுத்துருவாங்க, தமிழ் எழுதணும். அதற்கான விடை குறிப்புகள் வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? தொடர்களை அறிவோம், தொடர்ந்து செய்வோம். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து புக் பேக். பிறமொழி சொற்களை வந்து மாற்றி எழுதணும். இது 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. கோல்டு பிஸ்கெட்னா தங்க கட்டி. ஓகேங்களா? ஸோ கோல்டு பிஸ்கெட் அப்படிங்கிறது தங்க கட்டி. வெயிட்னா எடை, யூஸ்னா பயன்படுத்தி, எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா சோதனை, ரிப்பீட்னா மீண்டும், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னா வாழ்த்துக்கள், ஈக்குவலாக அப்படின்னா சமமாக, பட்னா ஆனால், ஆன்சர்னா விடை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து தமிழாக்கம், இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பத்தியை படுத்தி வினாக்களுக்கு எழுதி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அந்த பேராகிராஃபுக்கான ஆன்சர் அந்த பேராகிராஃபில் இருக்கும். ஸோ அதுக்கான இது. ஓகேங்களா? ஸோ அதை கொடுத்துருக்கோம். பின்வரும் செய்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. இதுவும் அதே தான், ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க, அதை நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து இதெல்லாமே புக் பேக்கில் இருக்கிறது தான். ஓகேங்களா? அகராதியில் காண்க. தாள் அப்படின்னா நாக்கு, தாலாட்டு 2 பொருள் இருக்குது. உளுவை அப்படின்னா புலி, ஒரு வகை மீன், இதுவும் 2 மீனிங் இருக்குது. அகவுதல் அப்படின்னா ஒலித்தல், அழைத்தல். ஓகேங்களா? ஸோ மயில் அகவும் அப்படின்னு படிப்போம் இல்லையா? ஸோ அப்போனா அது ஒலித்தல், அழைத்தல். ஏன் தொழில் அப்படின்னாக்க மிகுந்த அழகு, அரசன். அணிமைனா அண்மை, அருகில், பக்கத்தில். அடுத்து காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் நிச்சயமாக வரும். ஒவ்வொரு பாடத்துலையும் ஒன்று இருக்குது, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, நிச்சயமாக தேர்வுக்கு எதிர்பார்க்கலாம். ஒரு படம் கொடுத்துருவாங்க, அதிலிருந்து நம்ம கவிதையாக எழுதணும். அது நீங்களே ஓனாக எழுதலாம், இல்லைன்னா மனப்பாடம் பண்ணிங்க. அடுத்து செயல் திட்டம் கொடுத்துருக்காங்க, நிற்காதற்கு தக. அடுத்து படிப்போம், பயன்படுத்துவோம். ஸோ இந்த கலை சொல்லிருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும், அறிவை விரிவிசை. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் கலைஞர் உரை யார் எழுதுனதுன்னா கலைஞர் தான். திருக்குறளுக்கு நிறைய பேர் வந்து உரை எழுதியிருக்காங்க, அதில் கலைஞர் உரை வந்து பார்த்தீங்கன்னா மு. கருணாநிதி. ஓகேங்களா? தங்கையின் மீது 4 கண்கள், அது யாருனாக்க தக்கையின் மீது 4 கண்கள், அது வந்து சா. கந்தசாமி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிச்சயமாக தேர்வுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். மறக்காம இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.